ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 7. ப்ரீவியஸ் எபிசோடில் நருமி சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஆன்சல்மஸ் அண்டு அலுமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து தான் எபிசோட் 7 ஸ்டார்ட் ஆகுது. லிட்ரலி இது ஒரு பேட் ஆஸ் ஃபைட்டு. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பேட் ஆஸ் தான். நருமி இந்த அங்கே இருக்கிற எல்லா ஆட்டோமேட்டாவையும் டிஃபீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த ஆன்சல்மஸ்ங்கிற அந்த பப்பட் இருக்கும் இல்லையா, அந்த வில்லன்ட்ட அதுவும் ஃபைட் பண்ண வரும். அதோட பிளேடை வச்சு நருமியை டேமேஜ் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு அந்த பலுமன் இருப்பான் இல்லையா, அவனும் ஃபைட் பண்ண வருவான். பட் நருமியோட அவரோட அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணி அந்த பலுமனை பிடிச்சி அந்த தலை தனியாக இருக்கும், அந்த தலை மேலே காலை வச்சு அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார். பலுமனோட தலை மேலே கையை வச்சுக்கிட்டு ஆம் அ டீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சை காமிப்பாங்க பாருங்க. இட்ஸ் a பேட் ஆஸ் மூமெண்ட். இந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு அந்த பலுமனையும் அந்த அன்சல்மஸி அந்த அவங்க டீம் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு அந்த ஆட்டோமேட்டா டீமை டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கிளவிக்கிட்ட போய் அவர் அந்த மாஸ்க்கை வாங்கி போட்டுக்குவார். நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்தைங்களை காப்பாற்ற. ஸோ அந்த குழந்தைங்களை காப்பாற்ற சிரோகனாவும் மாற தயாராக தான் இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஜொனாஃபாவுக்கு க்யூரை கண்டுபிடிங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை வாங்கி போட்டுக்குவார். அந்த டாம் பையன் இருப்பான் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தப்போ ஒரு சின்ன பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவன் வந்து இவனை கட்டி பிடிச்சி நருமியை கட்டி பிடிச்சி தேங்க்யூ சொல்லுவான். ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணாங்க. மசாருவை காமிப்பாங்க. மசாரு பேச ஆரம்பிப்பான். நானும் ஷிரோகனும் சர்க்கஸில் சேர்ந்துட்டோம், நாக்கமாச்சி சர்க்கஸில் சேர்ந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக வெளியே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்னமும் அந்த சர்க்கஸ் வந்து அந்த வாடகை தராமல் அந்த கடனில் தான் இருக்கும். ஸோ அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நடுவில் அவங்க வெக்கேஷன் போகிற டைமில் அந்த சர்க்கஸான வேலை இன்னும் நிறைய வேலை செஞ்சு கடன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சீனில் அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரேமில் ஷிரோகன் ஒரு ஜூக்கு முன்னாடி நின்று குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க க்ளவுன் வேஷம் போட்டு. ஸோ அந்த டைமில் அங்கேயே ஒருத்தி உட்காந்துட்டு இருப்பாள். பெஞ்ச் மேலே உட்காந்துக்கிட்டு மசாருவோட ஃபைலை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாள். மசாருவோட ஒரு சீக்ரெட்னு போட்டு அவனோட பிக் போட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்போம். அங்கே தான் ஷிரோகன் வந்து அதை குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க க்ளோன் வேஷம் போட்டு. ஸோ இவன் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷிரோகன் பண்ணுற என்டர்டெயின்லாம் பார்த்துட்டு ஷிரோகன்கிட்ட போய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் அவங்ககிட்ட ஒரு விளையாட்டு விளையாட போகிறேன்ட்டு அவரோட நைஃப் த்ரோவிங்கை பண்ணி காமிப்பா. அந்த கத்தி தூக்கி போடுவாங்க இல்லையா சர்க்கஸில், அதை பண்ணுவா. பட் ஷிரோகன் அதை டிஃபெண்ட் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு இவளுக்கு பிடிச்சி போயிடும் ஷிரோகனை. ஸோ இவங்க காஃபி சாப்பிட போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. அந்த நைஃப் த்ரோவர் அவரோட பேர் சொல்லுவாள். அவளோட பேர் வில்மா. பட் அவள் வந்து ஒரு அமெரிக்கன் சர்க்கஸ் ஃபேமிலியில் பிறந்ததாகவும் அவள் தம்பி வந்து ஜொனாஃபா சிண்ட்ரோமால் இறந்துட்டதாக சொல்லுவாள். அவள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷிரோகன் சொல்லுவாள், எனக்கும் அப்படி ஒருத்தர் தெரியும், நருமியை பற்றி சொல்ல ஆரம்பிப்பேன். எனக்கு ஜொனாஃபா சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவரை தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாள். இப்போ வில்மா அவருக்கு என்னாச்சுன்னு கேட்பா. ஏன்னா இவள் தம்பிக்கு வந்திருக்கும் இல்லையா, தம்பி வந்து இறந்து போயிருப்பான். ஸோ அதனால் அவருக்கு என்னாச்சுன்னு ஆர்வத்தோடு கேட்பா. பட் நருமி இறந்துட்டார் இல்லையா, ஸோ அவனை இறந்துட்டாருன்னு. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்க. இப்போ இந்த சீன்லாம் முடிச்சுட்டு அவங்க நாக்கமாச்சி சர்க்கஸ்க்கு, அதாவது அவங்க ஃபேமிலி, இப்போ அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்க அங்கே ரிட்டன் வந்து நடந்ததெல்லாம் மசாருட்ட சொல்லிட்டு இருப்பா. சொல்லி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் கையில் ஒரு பலூன் இருக்கும், அது ஜூவில் தர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை தரத்துக்கோசரம் திரும்ப போயிடுவா. மசாருவை இங்கே சர்க்கஸில் விட்டு ஷிரோகன் அங்கே போயிடுவா ஜூக்கு. அந்த டைமில் இங்கே வில்மா வருவா. வில்மா தான் ஸ்டார்டிங்லேயே கையில் மசாருவோட ஃபைலை வச்சுட்டு இருந்தா இல்லையா. ஸோ இவள் வந்து மசாருவை கொலை வந்திருக்கா, இவளையும் மசாருவை கொள்ள ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ மசாருவை தூக்கிட்டு போய் ஷிரோகன் வந்து பார்க்க மசாரு இங்கே இருக்க மாட்டான். ஸோ ஹாலிகன் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மசாருவை தேடி போவாங்க. அங்கே வில்மா கொல்ல ட்ரை பண்ணிட்டுப்பா. அந்த இடத்துல இப்போ வில்மாக்கோட பேட்டில். வில்மா ஒரு நைஃப் த்ரோவர் அண்டு ஷிரோகன் ஒரு பப்பட்டர் இல்லையா. ஸோ பப்பட்டருக்கும் நைஃப் த்ரோவருக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல ஃபைட் வரும். இதுவும் நருமி மாதிரியே பேடாஸான ஒரு ஃபைட். ஏன்னா அவள் மசாருவை பார்த்து த்ரோ பண்ணுற எல்லா நைஃபையும் ஷிரோகன் அவனோட உடம்புல வாங்கிக்குவான். உடம்பு ஃபுல்லாக நைஃபாக தான் இருக்கும், கத்தி குத்தாக தான் இருக்கும், பிளட் ப்ளீடிங்காக இருக்கும். லிட்ரலாக அவனோட முகத்தில் வாங்கிப்பாங்க. 2 கத்தி அவன் முகத்தில் போயிருக்கும். வெத்தியில் ஒன்று, கண்ணுக்கு கீழே ஒன்று த்ரோ பண்ணி உள்ளே இறங்கியிருக்கும். இதை பார்த்துட்டு ஷிரோகன் முன்னாடி வந்து நின்று, நீங்கள் என்ன தான் கொள்ள வந்து என்ன கொண்டுக்கோ, ஷிரோகன் எதுவும் பண்ணாதுன்ட்டு முன்னாடி வந்து நிற்பான். இதை பார்த்துட்டு அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துடும், அவன் தம்பியோட ஞாபகம் வந்துடும். அப்போ தான் அவன் தம்பியை காமிப்பாங்க. அவன் பெட்டில் இருப்பான், அவனுக்கு ஜொனாஃபா சிண்ட்ரோம் இருக்கும். அவனோட மூச்சு விட முடியாது, அவனோட கடைசி நொடி. அப்போது அவன் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைப்பான். அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி சர்க்கஸ் ஃபேமிலி இல்லையா. ஸோ அவங்க அப்பாவும் ஒரு நைஃப் த்ரோவர், இவ்வளோ ஒரு நைஃப் த்ரோவர், நல்லா நைஃப் த்ரோவர் ஆகணுன்ட்டு ஆசைப்படுவான். ஸோ அதனால் அவன் தலையில் ஆப்பிள் வச்சுக்கிட்டு அவங்க அக்காவை வில்மாவை நைஃப் த்ரோ பண்ண சொல்லுவான். அந்த இடத்துல அவனால் நிற்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ அந்த சீன் ஃப்ளாஷ்பேக்கில் ஓடிட்டுருக்கோம். அப்போ நினச்சி பார்த்துட்டு இந்த இடத்துல மசாருவை விட்டுருவா. இப்போ ஷிரோகனுக்கு ஒரு சீன் காமிப்பாங்க. அவள் அந்த உடம்புல கத்தி குத்து வாங்கியிருக்கா இல்லையா, கத்தி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவான். அவனுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஷிரோகன் இவளுக்கும் அந்த ஆக்வாவிட்டா அந்த மருந்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நருமி மாதிரி இவளுக்கும் ஆட்டோ ஹீல் ஆகுது, எல்லா காயமுமே, எல்லா டிசீஸுமே. இதை பார்த்துட்டு வில்மா ஷிரோகனை பார்த்து நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல மான்ஸ்டர்னு டிஸ்கிரைப் பண்ணுவாள். அவள் ஒரு கிரேட் நைஃப் த்ரோவர்.
மறுபடியும் மசாருவை கொள்ள ட்ரை பண்ணுவா. இப்போ அர்லிக்வினை யூஸ் பண்ணி அவளை டிஃபீட் பண்ணிடுவா. இந்த பேட்டில் அவள் அன்கான்ஷியஸாக ஆயிடுவா. யாரும் வில்மா தோத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்போ ஷிரோகன் அவளை கொல்ல வருவாங்க. பட் மசாரு அவளை கொல்லாத, அவளை காப்பாற்றணும், அவரை சர்க்கஸ்க்கு தூக்கிட்டு போகலான்ட்டு சொல்லுவான். லிட்ரலி அவள் கொன்றுப்பா மசாருவை. பட் மசாரு இப்போ அவள் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஸோ மசாரு இவ்வளோ நல்லவங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அடுத்தது இவளை தூக்கிட்டு போய் அவள் நாக்கமாச்சி சர்க்கஸில் வச்சு ட்ரீட் பண்ணி அவள் இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கா இல்லையா, அவள் கான்ஷியஸ்க்கு வந்துடுவா. மசாரு தூங்கிட்டு இருப்பான். பக்கத்தில் ஷிரோகன் ஆர்லிக்வினோட உட்காந்து அவளையே பார்த்துட்ருப்பாங்க. இவன் எந்திரிச்சோன்னே இங்கே கொண்டுருவாளோன்ட்டு. அவள் எந்திரிச்சோன்னே ஏதாச்சும் தப்பாக பண்ண ட்ரை பண்ண உன் உயிர் உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வில்மா மசாரோட நல்ல எண்ணத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஷிரோகனோட நல்ல குணத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ நாக்கமாச்சி சர்க்கஸில் சேர்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாக்கமாச்சி ஒத்துக்க மாட்டார். பட் நாக்கமாச்சியை சுற்றி அவ நைஃபை த்ரோ பண்ணி காமிப்பா கரெக்டாக. ஸோ இவன் இப்போ நாக்கமாச்சி சர்க்கஸில் ஒரு நைஃப் த்ரோவராக அப்பாயிண்ட் ஆயிடுவா. இதோட எபிசோட் 7 முடியுது. நல்லா மூவ் ஆகுதுங்க எபிசோட்ஸ் எல்லாமே. இங்கேயோட எபிசோட் 7 முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்.